ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹேங் ஓவர் ஸ்டோரிஸ். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் டு தஞ்சாவூர் வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து ரேப்பிடோ ரைடு தான் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம சென்னையிலேருந்து ஊபர் வீடியோ போட்டோம். ஸோ அந்த வீடியோலாம் பார்க்கணுன்னா போய் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள், அதில் வீடியோஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் தஞ்சாவூரில் வந்து நான் கேமரா மவுண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணி நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 11 மணி நம்ம லாகின் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் ஃபஸ்ட்டு ரைடு வரல. ரைடுக்காகவே வந்து அப்படியே ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த அதில் நமக்கு ஆகிற பெட்ரோல்லாம் நமக்கு வந்து லாஸ் தான். நமக்கு நம்ம எங்கே நிற்கிறோமோ அங்கேயே ரைடு கிடச்சிட்டே இருந்துச்சுன்னா உண்மையிலே தஞ்சாவூர்லாம் நல்ல ப்ராஃபிட்டு. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ரைடு வந்து கிடச்சிருச்சு. நம்ம லாகின் பண்ணி 20 மினிட்ஸ் ஆகுது. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ரைடு கிடச்சிருக்கு. இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, இவர் தான் நினைக்கிறேன். இங்கே இருந்தால் கால் பண்ணியிருந்தாரு. சார் ஆப்பிட்டோ யார்? A few moments later. ஓகே கைஸ், ஒரு வழியா ஃபர்ஸ்ட் ட்ரிப் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கஸ்டமர் வந்து ட்ராப் பண்ணியாச்சு. ஸோ வந்து அடுத்து செகண்ட் ட்ரிப் எப்போ கிடைக்குன்னு பார்ப்போம். டைம் வந்து இப்போது 11:30 ஆயிடுச்சு. வந்து பார்த்தீங்கன்னா 4.5 கிலோமீட்டர் வருது கரெக்டாக. ஸோ நம்ம கிடைச்ச ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா 33 ரூபா. பட் கஸ்டமர் நம்ம கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா கொடுத்துருக்காங்க. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செகண்ட் ட்ரிப் கிடச்சிருச்சு. கரெக்டாக டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12 மணி ஆகுது. இப்போ நமக்கு செகண்ட் ட்ரிப் கொடுத்துருக்காங்க. ட்ரிப்பை க்ளோஸ் பண்ணுறப்ப தான் வந்து பேமெண்ட் கரெக்டாக தெரியும். ஸோ எவ்வளோ வருது என்னன்னு தான் செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கஸ்டமர் வந்து டிப்ஸ் கொடுத்தாங்க. மோஸ்ட்லி வந்து சென்னையில் தான் எனக்கு வந்து டிப்ஸ் கிடைக்கல. சென்னையில் வந்து கேட்டாலும் கொடுக்க மாட்றாங்க. நான் கேட்டு பார்த்தேன், 74 ரூபா வருதுன்னா அப்படியே 74 ரூபாய் போட்டு கூட போகிறாங்க. பட் உண்மையிலே சொல்கிறேன், இங்கெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. ஒரு 21 ரூபா வந்துச்சுன்னா கூட இந்த இடத்துல 30 ரூபா போட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருப்பாங்க. பட் சென்னையில் வந்து அப்படி இல்லவே இல்லை, சுத்தமாக கம்மியாக காட்டுது. என்னாச்சுன்னு சொல்லி 38 ரூபா காட்டுனுச்சு, 16 ரூபா தான் காட்டுது. சம்டைம் இப்படி காட்டுது. போகிறப்ப எவ்வளோ சார் காட்டுனுச்சு? 16 16 தான் காட்டுங்க. டிஸ்கவுண்ட் 20 ரூபா காட்டுச்சு. 36 ரூபா காட்டி. சரிங்க சார், தேங்க்யூ சார். ட்ரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ட்ரிப்பு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பேமெண்ட்டும் கலெக்ட் பண்ணிட்டேன். 36 ரூபா காட்டுனுச்சு. கடைசியாக வந்து க்ளோஸ் பண்ணி பார்த்தா 16 ரூபா தான் காட்டுது. மேபி வந்து வேலெட்டில் விழுந்திருக்கான்னு தெரியல. விழுந்திருக்கு போல் வேலெட்டில். இதுதான் பிரச்சனை. பார்த்தீங்களா, நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து ஒருத்தர் கமெண்ட் கூட பண்ணியிருந்தார். நம்ம வேலெட்டில் வந்து மைனஸில் போயிட்டு இருந்துச்சுன்னா, அதாவது வந்து அக்கௌண்ட்லேருந்து அவங்க டேரெக்டாக வந்து இதுமாரி கஸ்டமர்லேருந்து அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுறப்ப ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை தூக்கி டேரெக்டாக வேலெட்டில் போட்டுட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து நமக்கு ஏற்றி விடுவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதை வந்து ஒரு கஸ்டமர் சொன்னார், நான் மைனஸ் 500 வந்து வச்சுருக்கேன், ஆனால் எனக்கு அந்த மாதிரி எடுத்தது இல்லை அப்படின்னு சொல்லி. இப்போ பாருங்கள், எனக்கு மைனஸ் 17 ரூபா கிட்ட இருந்தது. உடனே என்ன பண்ணிட்டாங்க, லாஸ்ட்டு ஆர்டரோட ஏர்னிங்ஸ்லேருந்து 15 ரூபாயை வந்து அவங்க எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் 16 ரூபாயை மட்டும்தான் வந்து கஸ்டமர் எனக்கு கொடுக்குற மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ அந்த 15 ரூபா ஏறியுமே பார்த்தீங்கன்னா எனக்கு மைனஸ் 2 ரூபா காட்டுது. இதை தான் நான் தெளிவாக அன்றைக்கி இந்த வீடியோலேயே சொன்னேன். அந்த கஸ்டமர் வந்து அதை ஒத்துக்கவே இல்லை. பட் பார்க்குற நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க, இதை மைனஸில் விடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 36 ரூபா காமிச்சிருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வந்து டிப்ஸோடு சேர்த்து ஒரு 50 ரூபா கேட்டு வாங்கியிருப்பேன். பட் இப்போ அந்த 16 ரூபாங்கிறதுனால எனக்கு அவர் வந்து 25 ரூபா போட்டார். ஸோ இந்த 15 ரூபாயும் பார்த்தீங்கன்னா அந்த கமிஷன்லேயே போயிட்டு, ஸோ எனக்கு இந்த ட்ரிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூபா தான். 2 ட்ரிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரிப்புக்கு ஒரு 50 ரூபா, இந்த ட்ரிப்புக்கு ஒரு 25 ரூபா, 75 ரூபா தான் நம்மளோட ஏர்னிங்ஸு. இப்போது கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா வந்து 1:00 ஆகுது. நமக்கு வந்து தேர்டு ரைடு வந்து கிடச்சிருச்சு. கஸ்டமர்கிட்டையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஒரு 1 கிலோமீட்டரில் தான் இருக்கார் அவர். மெடிக்கல் காலேஜில் இருக்கார். நான் வந்து இப்போ நியூ பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன். ஸோ நான் இங்கேருந்து பிக்கப் பண்ண போகிறேன். ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா அதே மெடிக்கல் காலேஜ்லேயே வந்து ஒரு 4 கிலோமீட்டர் கிட்ட காட்டுது. சார் ரேபிடோ போட்டுங்களா? டிப்ஸ் எல்லாம் கேட்டு வாங்குறேன்னு எதுவும் தப்பாலாம் நினைக்காதீங்க. வேறு வழி இல்லை. நாங்கள் சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேர் அதிகமாக கிடைக்கும். அதனால் நீங்கள் டிப்ஸ் கேட்கணுன்னு அவசியம் இல்லை. பட் நீங்களே பார்க்கலாம், 20 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி தான் கிடைக்கும். அதுவும் ரைடும் பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு 1, அரை மணி நேரத்துக்கு 1 தான் வரும். இப்போ பாருங்க, கரெக்டாக 1 மணி தேர்ட் ரைடை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரைடுக்கு வந்து நமக்கு 50 ரூபா கிடச்சிச்சு. செகண்ட் ரைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூபா கிடச்சிச்சு. ஸோ இப்போ தேர்ட் ரைடுக்கு 40 ரூபா. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 75 ப்ளஸ் வந்து ஒரு 40 வந்து பார்த்தீங்கன்னா 115 ரூபா கிட்ட வந்து நமக்கு கிடச்சிருக்கு. 100 ரூபாய்க்குண்ணா
இப்போ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 26 கிலோமீட்டர்ல இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து 85 வரைக்கும் வந்து நம்ம இப்போ ரைட் பண்ணலாம். 80 வரைக்குமாவது அட்லீஸ்ட் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ அந்த 80 கிலோமீட்டருக்குள்ள வர்ற அமௌண்ட் தான் வந்து நமக்கான ப்ராஃபிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து திரும்ப நம்ம வந்து பெட்ரோல் ரீஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா டைம் வந்து 1:45 ஆகுது. நமக்கு வந்து 4th ட்ரிப் வந்து கிடச்சிருச்சு. ஸோ 4th ட்ரிப் வந்து கஸ்டமர்த்தையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவரை பிக்கப் பண்ண தான் போயிட்டுருக்கேன். ஸோ பக்கத்தில் தான் நான் நின்றுட்டு இருந்ததுக்கும் ஒரு 600 மீட்டர் தான் காட்டுனுச்சு. ஸோ அவரும் உடனே வாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அவரை தான் பிக்கப் பண்ண போகிறேன். 5988 ஆ 5988 உட்காருங்க சார். ஓரியண்டல் ஆப்போசிட். சரிங்க சார். பிஎல்ஏ அங்கதான் நம்பர் இந்த ஒரு ஸ்கேனர் காட்டுறேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ட்ரிப்போட ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா 31 ரூபா வந்தது. பட் கஸ்டமர் வந்து நமக்கு 50 ரூபா கொடுத்தாங்க டிப்ஸு சேர்த்து. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா 4 ட்ரிப்புக்கு நம்ம கிடைச்ச அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 115 3 ட்ரிப்புக்கு. இப்போ 4வது ட்ரிப்புக்கு சேர்த்து 165 ரூபா கிடச்சிருக்கு இது வரைக்கும். இப்போ நமக்கு வந்து 5th ட்ரிப் வந்து கிடச்சிருச்சு. ஒரு வழியாக வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தே கிடச்சிருச்சு. கஸ்டமரும் வந்துட்டாரு. 4899 ஓகே சரிங்க சார். கோப்ரோவா ஆமாம், வீடியோ போடுறீங்களா? யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். சூப்பர் சூப்பர். ரெக்கார்ட்ல போயிட்டு இருக்கா? இல்லை இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணல. ஜான்சி நான் ஃபேனும். நேத்து வேற ரிட்டையர்ட் ஆகிட்டாரு. ஸோ அவருக்காக ஒரு வீடியோ ஒன்று போடணும். நான் பேசணும், வீட்டுக்கு போயிட்டு தான் பேசணும். தேங்க்ஸ் ப்ரோ. இது வரைக்கும் நம்ம கிடைச்ச அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4th ட்ரிப் வரைக்கும் 165 ரூபா வந்துருந்தது. இப்போ 5th ட்ரிப்போட சேர்த்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 25. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 190 ரூபா இது வரைக்கும் வந்திருக்கு. நமக்கு வந்து 6th ட்ரிப்பு கிடச்சிருச்சு. ஸோ அதான் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணி கேட்டால் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டார். இங்கே பக்கத்தில் தான் காட்டுதுன்னா நான் நடந்தே வந்துட்டேன் அப்படின்னாரு. சரி அப்போ நீங்களே கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்னா. இல்லை பரவாயில்ல வாங்க அப்படிங்கிறாரு. யாருமே அட்டன் பண்ணலையா? அதனால நந்தே வந்துட்டேன். ஓகே சார். எனக்கு இப்போ தான் சார் வந்துச்சு. உங்களுக்கு அதுக்கு முன்னாடி பார்த்தேன். சரி யாரும் வரல முடியுது சொல்லிட்டு அப்படியே நந்தது. ஓகே இது எக்ஸ்ட்ரா சேர்த்து கொடுங்க சார். 23 தான் வந்து. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து டிப்ஸ் எதுவும் கொடுங்க சார். இது வந்து பார்த்தீங்கன்னா 23 ரூபா வந்தது ஃபேரு. கஸ்டமர் வந்து நமக்கு 30 ரூபா கொடுத்தாங்க. இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து 165லேருந்து ஒரு 30 ரூபா வந்து நான் 25ன்னு சொல்லிட்டேன். ஸோ 195. 195லேருந்து இப்போ ஒரு 30 வந்து பார்த்தீங்கன்னா 225 ரூபா வரும். கைஸ் இது நம்மளோட 7th ட்ரிப்பு. ஓடிபி 2402. ஜிபே இருந்தா ஜிபே பண்ணி விட்டுருங்களா ப்ரோ? சரி. இதோட ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா 45 ரூபா வந்தது. கஸ்டமர் வந்து நமக்கு 50 ரூபா கேஷாக கொடுத்தாரு. இங்கேருந்து என்ன பிரச்சனைனா ட்ரிப்பே திரும்ப கிடைக்காது. அதான் பிரச்சனை. நான் அதனால ஒரு 20 ரூபா சேர்த்து கேட்கலான்னு பார்த்தேன். அவர் 50 ரூபாய் கையில் கொடுத்துட்டு இறங்கி போயிட்டாரு. கரெக்டாக 2 கிலோமீட்டர் கூட வந்திருக்கோம். எவ்வளோ சார் காட்டுனுச்சு கேளுங்க. 12 ரூபா காட்டுச்சான். ஆமாம், கொஞ்சம் சேர்த்து கொடுங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கைஸ் இப்போ பார்த்தீங்களா, நான் வந்து இவரை ட்ராப் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நான் பிக்கப் பண்ணுறப்ப எனக்கு எவ்வளோ காட்டுனுச்சுன்னு நான் சொன்னேன். ட்ராப் பண்ணுறப்ப பாருங்க எவ்வளோ காட்டுதுன்னு. ஒன்றுமே இல்லை, அதே கதை தான். ஆக்சுவலாக வந்து 40 ரூபா காட்டுனது. ஓகேவா? ஃபேர் அப்டேட்டட் ஃப்ரம்
ரூ. 40.22. லாங் பிக்கப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 5 கிடச்சிச்சு. அதான் ரூ. 6. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்திருக்கணும். ஆனால் எனக்கு வந்தது பார்த்தீங்களா எவ்வளோ கம்மியாக வந்ததுன்னு. ஒன்றும் இல்லை, அதில் தூக்கி போட்டாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4:10 ஆகுது. இப்போதான் வந்து 9th ரைடு கொடுத்தாங்க. அக்செப்ட் பண்ணியாச்சு. கஸ்டமர் கிட்டேயும் வந்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. பிக்கப் பண்ண வர சொல்லிட்டாங்க. பிக்கப் வந்து கொஞ்சம் லாங் தான், ட்ராப்பும் கொஞ்சம் லாங் தான். பட் ஃபேர் தான் சொல்ல முடியலையே எப்படி என்ன பண்ணுறாங்கன்னு. அவங்க பாதி வேலெட்டில் போட்டுட்டு தான் மிச்சத்தை கொடுக்குறாங்க. ஸோ அதனால் ஃபேர் மட்டும் இப்போதைக்கு சொல்ல முடியாது. ட்ரிப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். ஸோ பிக்கப் ஜோன் போயிட்டு நான் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ரைடை க்ளோஸ் பண்ணால் தான் எனக்கு தெரியும் கரெக்டாக. இல்லை ரைடு ஆ சரி ஓகே சரி. இப்போ கரெக்டாக 5 மணி ஆகுது. நமக்கு வந்து 10th ட்ரிப் கிடச்சிருச்சு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ட்ரிப் தான், பெரிய ட்ரிப்லாம் இல்லை. பட் வந்து பிக்கப்பு ட்ராப் ரெண்டுமே பக்கத்துலேயே இருக்கிறதுனால நான் அக்செப்ட் பண்ணிட்டேன், கேன்சல் பண்ணலை. இப்போ அந்த 10th ட்ரிப் வந்து பக்கம் தான். நான் பிக்கப் பண்ண உடனே ட்ராப் பக்கத்துலேயே தான். ட்ராப் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து இங்கே வெயிட் பண்ணலாமா இல்லை நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போயிடலாமான்னு பார்க்குறேன். ஏன்னா மணி 5 ஆயிட்டு. இதுக்கப்புறம் ரொம்பலாம் வந்து ரைடு கிடைக்காது. அதனால் டக்கு டக்குன்னு அவர் தான் கஸ்டமரு. கைஸ் இப்போ வந்து 10th ட்ரிப்பையும் முடிச்சாச்சு. ஸோ வந்து கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர் ஆக்சுவலாக வந்தது 23 தான். பட் கஸ்டமர் வந்து நமக்கு 40 கொடுத்தாங்க. இப்போ நமக்கு வந்து 10 ரைடுக்கு வந்து நமக்கு மொத்தமாக கிடச்சிருக்குது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 375. இதுதான் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு ரைடுக்கு வந்து 37 கிட்ட கிடச்சிருக்கு. ஸோ மணி வந்து பார்த்தீங்கன்னா 5 மணி தான் ஆகுது. ஸோ இதுக்கப்புறமா எத்தனை ரைடு கிடைக்க போகுதுன்னு தெரியல. இதுவரையும் நம்ம வந்து 100 பெட்ரோலும் 50 சாப்பிட்ருக்கோம், 150. அது போகிறதுக்கு மிச்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிட்ட தான் வந்திருக்கு இது வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட்டு. ஸோ அடுத்து போக போக தான் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் 11th ரைடு எப்போ கிடைக்கிது என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நமக்கு நான் வீட்டுக்கு போகிறப்ப தான் அடுத்து பெட்ரோல் போடுவேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு 50 தான் போடுவேன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் கிட்ட போவோம். சார் ஓடிபி சார் 933. ஸோ அதனால் இன்றைக்கி இந்த ரைடை வந்து இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி ரைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 350 ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. 465 கிட்ட வந்திருக்கு. நம்ம இது வரையும் 150 தான் இது பண்ணியிருக்கோம், எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் ஒரு போயிட்டு ஒரு 50 பெட்ரோல் போட போகிறேன், 200. ஸோ மிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா 300. ஸோ வந்து நமக்கு வந்து லாபம் தான் அது. 300 கிட்ட லாபம், 300 சொச்சம்லாம் இல்லை, 300 கிட்ட நமக்கு ப்ராஃபிட்டு. பட் இதுக்கப்புறம் ரைடு நல்லா கிடச்சிருக்கும். பட் என்னோட மொபைல் எனக்கு சார்ஜ் இல்லாதனால எனக்கு பவர் பேங்க்ல சுத்தமாக சார்ஜ் இல்லை. ஸோ நானே என்னமோ ஒன்றா தான் கைஸ் வந்து எல்லாமே ரெடி பண்ணணும். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி என்னால் இவ்வளோ தான் எடுக்க முடிஞ்சிச்சு. அமௌண்ட்டு கம்மின்னு நினைக்காதீங்க. நான் ரைடு ஓட்டினதே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான், சென்னை மாதிரி கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ரைடை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து டே 15 சேலஞ்சு. ஸோ அடுத்து வந்து நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டே சேலஞ்சில் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. இப்போ தான் வந்து 320 சப்ஸ்கிரைபர் கிட்ட வந்திருக்கேன். எப்படியாவது கொஞ்சம் சீக்கிரம் வந்து எனக்கு கொஞ்சம் என் சேனலை மானிட்டைஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.